ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ராய் சேனல். இன்றைக்கி நம்ம ராய் சேனலில் வேர்வை பிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் போட்டு பிடிக்கலாம் அப்படின்றது தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவி பிடிக்கிறதுல நம்மளுக்கு ரொம்ப நல்ல யூசஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சளியெலாம் நெஞ்சை விட்டு கரையாமல் இருக்கலாம். அதெல்லாம் ஆவி பிடிச்சிங்கன்னா அப்படி கரைஞ்சி வந்துடுங்க. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாங்க. இப்போது ஒரு துண்டு மஞ்சள் இடித்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகு இடித்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் சுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, அதாவது தனியா, அதுக்கப்புறம் ஒரு கொத்து வேப்பில்லை, கொஞ்சம் எலுமிச்சை இலை. இப்போ 2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேங்க இதுக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம இந்த 2 லிட்டர் தண்ணியில் போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆவி பிடிக்கிறதுல ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா டாக்டர்ஸுமே அதை தான் இப்போல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த வாட்டரை வச்சிடலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இதில் இன்னும் நம்ம நொச்சி இலை, நீலகிரி இலையெல்லாம் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ அது எங்களுக்கு கிடைக்கல. அது கிடைக்காத பட்சத்தில் நான் நீலகிரி இலைக்கு பதிலாக நீலகிரி தைலம் இருக்குங்க இல்லையா, அதை நான் ஒரு 2 சொட்டு இது கொதிச்சதுக்கப்புறமா வச்சு விட போகிறேன். இப்போது இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைனஸ் இருக்கிறவங்க, இந்த இருமல், தொடர் இருமல், அப்புறம் சளி நம்ம என்ன தான் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டாலும் வரவே இல்லை, சரியாகவே ஆகலை அப்படின்றவங்கெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறது நீங்கள் ஒன்று விட்டு ஒரு நாள் தொடர்ந்து ஒரு 3 டேஸ்க்கு நீங்கள் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுங்க. இதை நாங்கள் பண்ணி பார்த்து கண்கூட பலன் அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நாங்கள் இந்த இது போட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். செஞ்சு பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிக்குது, இன்னும் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி நீலகிரி தைலம் இருக்குது இல்லையா, இலை எங்களுக்கு கிடைக்கலைங்க, அதனால் இது 2 சொட்டு விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா கொதித்ததுக்கப்புறமா தான் விடணும். அது நம்ம விட்டுட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுவோம். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா இதில் இருக்கிற இதெல்லாமே போயிடும், எசன்ஸ் எல்லாமே போயிடும். அதனால் நான் இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விட்டுக்கிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் வாய் வழியாகவும் இழுங்க. பெட்ஷீட்டை நல்லா போத்திட்டு, போர்வையை நல்லா கனமான போர்வையாக எடுத்து நல்லா போத்திட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். தேங்க்யூ.